வந்துட்டான் பேக்ரவுண்டில் தெரியுதா வச்சுக்கா வந்தான் விடட்டா அவனே பறந்துட்டான் கிச்சு கிச்சா முட்டானா பறந்துட்டான். அங்கே என்னாக்கா நான் பார்வை இங்கே இங்கே. அதாவது இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இன்றைக்கி வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் கோட்ஸ் பறித்து சும்மா அதை பற்றி பேச போகிறோம், தோன்றதை பேச போகிறோம், இல்லை சும்மா படிக்க போகிறோம். ஓகே, அது கொஞ்சம் எனக்கு இந்த கோட்ஸ் எல்லாம் படிக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். இன்றைக்கியான கண்டென்ட்டாக அதான் இப்போ என் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து ஃபோனு கடன் வாங்கியாந்து அவன் ஃபோனில் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இதான் என் ஃபோனு. இதில் தான் நம்ம இன்ஸ்டாகிராம் கோட்ஸ் படிக்க போகிறோம். எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் பார்த்தீங்களா. நீ சண்டே காலையில் 7:30 7:15 எழுந்திரிச்சிட்டேன். எல்லாம் யாருக்காக? உங்களுக்காக. எவ்ரிதிங் இஸ் சப்ஜெக்டிவ். எதுலேயும் வந்து டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். நான் பேசுறதுக்கு சம்மந்தமே கிடையாது. நான் ஒரு பைத்தியம், என்ன வேணால் பேசுவேன். அதான் நீங்கள் கண்டுக்காதீங்க. ஓகே, எனக்கு தோன்றதை நான் அப்படியே அதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கரெக்டாக இருக்கலாம், தப்பாக இருக்கலாம். உங்களுக்கு தோன்றதை நீங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள், நான் படித்து பார்த்துக்கிறேன். அவ்வளோதான். என்ஜாய் பண்ணுவோம், ஜாலியாக இருப்போம். someone how damaged you are. When beautiful things to happen to me I get nervous. Holy shit. Someone how damaged you are. அதுக்கு வந்து அவன் சொல்கிறான் when beautiful things happen to me I get nervous. அதாவது அவனுக்கு அப்படின்னா நினச்சி பார்த்துங்க, அவன் வாழ்க்கையில் வந்து பெருசாக பியூட்டிஃபுல்லான விஷயங்கள் எதுவுமே நடக்கலை. ஸோ அவனுக்கு வந்து அந்தமாரி ஏதாவது ஒரு நல்லது நடந்தால் அவனுக்கு பயமாக இருக்குது. ஓகே, அடுத்து ஏதோ கெட்டது நடக்க போகுது அப்படின்ற மாதிரி. நம்மளுக்கே அப்படி தானே, ஒரு நாள் உட்காந்து ஓயாமல் ரொம்ப நேரம் சிரித்தா நம்மளுக்கே ஐயோ ஒரு வேலை இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும்ல. சிரிச்சுக்கிட்டே இருப்போம். அப்புறம் அடுத்த நாள் வந்து நாளைக்கு முடிய போகிறேன்டா, நாளைக்கு அழுவ போகிறேன்டா அப்படின்னு. நானும் அப்படி தான். நீ ஃபுல்லே சிரிச்சா ஓகே நாளைக்கு சொல்லி முடிஞ்சு எல்லோரும் பத்திரமா கடைசியாக பார்த்துங்க அந்த மாதிரி தெரிஞ்சிட்ருப்பேன். ஆனால் ஒரு மாதிரி இருக்குது இந்த கோட் படிக்கிறப்ப. A tree doesn't compete with the trees around it, it just grows. OMG, another great quote. ஆனால் ஆப்வியஸ்லி வச்சுங்களேன், கூட ஒரு 3 பேர் இருக்கான், கூட ஒரு 5-6 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். நீங்களும் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருப்பீங்க. ஆனால் அவங்க க்ரோத் மேபி டிராஸ்டிக்காக இருக்கலாம். மேபி அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கலாம் ப்ரீவியஸ்லி, இல்லை ஏதோ ஒரு விஷயத்தினால அவங்க க்ரோத் வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக இருக்கலாம். ஆனால் அதை பார்த்தா நம்மளுக்கு கண்டிப்பாக டவுன் ஆகும். ஆனால் எஸ், இட் டேக்ஸ் அ மைண்ட் செட். இந்த மைண்ட் செட் வர்றதுக்கு, அதாவது நம்மளும் தானே க்ரோ ஆகிட்ருக்கோம். அவங்களும் ஃபாஸ்ட்டாக இல்லைனாலும் நம்மளும் தானே க்ரோ ஆகிட்ருக்கோம். அந்த மைண்ட் செட் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். எனக்கே ஒன்றும் வரல, பார்ப்போம் கொஞ்சம் நாளில். எஸ், இட் வில் பி பெட்டர். எஸ், ஆனால் தெரியும் எனக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு நல்ல நிலைக்கு போயிடுவோம். அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது. அது பேர் தான் ஹோப்பு. Everything happens for a reason. The highs, the lows, the wins, the losses, the people who come in and the ones who leave, none of it is random. Every moment carries a lesson. Every lesson is guiding you closer to your purpose. So when life feels heavy, pause, breathe and remember there is meaning in this too. Yes. கரெக்ட். இது நான் வந்து ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம். லைஃப்பில் என்னென்னமோ நடக்கும். எவனோ வருவான், ஏதோ ஒரு கேமியோ பண்ணுவான், எவனோ வருவான், ஏதோ ஒரு பெரிய லெசனை சொல்லி கொடுத்துட்டு போவான், எவனோ வந்து கூடயே வந்து மூஞ்சில் குத்திட்டு போவான். என்னென்னமோ நடக்கும். என்னடா என்னோட நல்லா ஸ்கிரிப்ட் எழுதுறீங்களாடா, அந்த லெவலுக்கு லைஃப்பில் என்னென்னமோ நடக்கும். ஆனால் எஸ், எவ்ரிதிங் ஹேஸ் அ மீனிங். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துலையுமே ஒரு மீனிங் இருக்குது. உங்களுக்கு தெரியாதுன்னு இல்லை, எனக்கும் தெரியாது. ஆனால் எல்லாமே சிக்னிஃபிகண்ட் தான். அதான் நான் சொல்லுவேன். நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் ஸ்டூப்பிடாக பண்ணுறீங்களா, ஒரு நாள் திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் மதியம் 4 மணி நேரம் தூங்குறீங்களா, அதுலேயும் ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. ஏதாவது ஒரு இடத்துக்கு சீக்கிரம் போகணும்னு நினச்சிங்க ஆனால் லேட்டாக போகிறீங்களா, அதுலேயும் ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. அதனால் அந்த ஒரே ஒரு விஷயத்தினால நிறையா விஷயங்கள் சுற்றி மாறும். எவ்ரிதிங் இஸ் கனெக்டடில், எல்லாமே மாறுது. ஸோ நத்திங் இஸ் இன்சிக்னிஃபிகண்ட். நத்திங் இஸ் இன்சிக்னிஃபிகண்ட். நீங்கள் பண்ணுற எல்லாத்துக்குமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்குது. ஸோ எஸ், பண்ணணும்னு நினச்சா பண்ணுங்கள், போயிட்டே இருங்க, அவ்வளோதான். லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். வித்தவுட் அ டவுன் அப் மீன்ஸ் நத்திங். எஸ், தோஸ் டவுன்ஸ் ஆர் த ரீசன் யூ ஆர் ரைசிங் அப். அவ்வளோதான். ஆட்டோ பின்னாடி எழுதி வைங்கடா. அடுத்து, ஐ ஹோப் லைஃப் ட்ரீட்ஸ் யூ வெல் அண்ட் இஃப் இட் டசன்ட் ஐ ஹோப் யூ ட்ரீட் யுவர் செல்ஃப் வெல். எஸ், லைஃப் உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுதுன்னு எனக்கு தெரியாது. பட் நீங்கள் உங்களை எப்பயுமே நல்லா ட்ரீட் பண்ணி நல்லா பார்த்துக்கணும், சந்தோஷமாக வச்சுக்கணும். ஏதாவது சின்ன சின்ன விஷயம் பண்ணிங்கன்னா ப்ரௌடாக ஃபீல் பண்ணிக்கணும். ஓகே, லவ் யுவர் செல்ஃப். அவ்வளோதான். ஓகே, லைஃப் பிகம் மோர் பீஸ்ஃபுல் அண்ட் யூ ஸ்விட்ச் ஃப்ரம் எக்ஸ்பெக்ட் டு அக்செப்ட். தம்பி எக்ஸ்பெக்ட் டு அக்செப்ட். ஆனால் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ற ஒரு விஷயம் ஃபோனே கீழே வச்சிடறான்டா.
இந்த டாபிக் எவ்வளோ பெரிய டாபிக். இந்த எக்ஸ்பெக்டேஷன்ற ஒரு விஷயம் வந்து எப்படின்னே புரியல எனக்கு. அது எப்படி ஒரு மனுஷனால் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இருக்க முடியும்? ஒருத்தவங்க அவங்ககிட்ட நல்லா பழகிறாங்க, இல்லாட்டி நல்லா பேசுகிறாங்க, அவங்க கூட நல்லா நீங்கள் பாண்ட் ஆகிட்டீங்கன்னு வச்சுங்களேன், தானாக எக்ஸ்பெக்டேஷன் வரதான் போகுது. அது எல்லாம் கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணுவாங்களான்னா கிடையாது. அவங்க என்ன மைண்ட்லேயே உட்காந்துருக்காங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணுறது. ஸோ எண்ட் ஆஃப் த டே யூ வில் கெட் டிஸப்பாயிண்டட். என்ன பண்ணலான்னா மேபி ஒரு 7-8 வாட்டி டிஸப்பாயிண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வாட்டி டிஸப்பாயிண்ட் தான் ஆக போகிறன்ற ஒரு பாயிண்ட்டுக்கு ரீச் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லாமல் எப்படா இருக்க முடியும் எனக்கு புரியல, தெரில. மேபி என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து உண்மையாகவே ரொம்ப நல்ல பாண்டிங்கில் இருந்து ரொம்ப க்ளோஸாக இருந்தீங்கன்னா பேக் ஆஃப் த மைண்டில் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு நேவில் வந்து இருக்கும் தான் எக்ஸ்பெக்டேஷன்றது. அது வந்து எதுவும் பண்ண முடியாது. பார்த்தியா டிஷர்ட்டில் அன்டிஸ்பியூட்டட் போட்டிருக்கு, அன்டிஸ்பியூட்டட் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் ரோமன் ரெயின்ஸ். என்ன பேசிகிட்டு இருந்தோம்? எக்ஸ்பெக்டேஷன்ஸ். எஸ், எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஸ்கில்ஸ். இப்போல்லாம் நிறையா மோட்டிவேஷன் கோட்ஸ் இருக்கும். எக்ஸ்பெக்டேஷன் கில்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. பட் இட்ஸ் நாட் அ குயிக் ப்ராசஸ் ப்ரோ. We are like books. Most people only see our cover. A few read the introduction and only some truly know our content. Accepted. Correct. சில பேர்கிட்ட சும்மா பேசுகிற அளவுக்கு இருப்போம், சில பேர்கிட்ட வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம், சில பேர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக ரொம்ப ரொம்ப பாண்டாயிருவோம். அதான் அதில் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒன்லி சம் ட்ரூலி நோ அவர் கண்டென்ட். அதை நான் என்ன சொல்ல, அதை பற்றி நான் ஒன்று சொல்கிறேன்னா ஒன்லி சம் ட்ரூலி நோ அவர் கண்டென்ட். கரெக்டு. பட் தே ஆல்சோ டோன்ட் நோ அவர் ஃபுல் கண்டென்ட். நம்மளோட ஃபுல் கண்டென்ட் பார்த்தா நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியும். நம்மளை பற்றி நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. நீ சொல்கிறதுலுமே யாருக்கிட்டையுமே உன்னால் 100% உண்மையாக எல்லாத்தையும்லாம் சொல்ல வாய்ப்பே இல்லை. எண்ட் ஆஃப் த டே உனக்குன்னு ஒரு சீக்ரெட்ஸ் இருக்கும், அதெல்லாம் உங்களுக்குள்ளேயே இருக்கும். ஆனால் கரெக்டு, நம்மளோட முக்கியமான விஷயங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ஹார்டான விஷயங்களோ இல்லை ரொம்ப சந்தோஷமான விஷயங்களோ நம்ம க்ளோஸ் டு ஒன்ஸ்குள்ளே ஷேர் பண்ணுறது. ஸோ அவங்களுக்கு தான் நம்மளை பற்றி தெரியும். நம்ம எதுக்கு சைலண்ட்டாக இருக்கோம், நம்ம அதுவுமே கம்ப்ளீட்டாக அவங்களால சொல்ல முடியாது. ஆனால் நம்மளை பற்றி ஓரளவுக்கு அவங்களுக்கு தான் தெரியும். அதை தான் அதில் மீன் பண்ணுறாங்க. எஸ், குட் ஒன். யூ ஆர் ஆல்ரெடி ஸோ ஃபார் ஃப்ரம் வேர் யூ யூஸ் டு பி லாஸ்ட் இயர். யூ டிசர்வ் டு பி ப்ரௌட் ஆஃப் யுவர் செல்ஃப். எஸ், ஆப்வியஸ்லி. நம்மளே புகழ்ந்து பேசிக்கலன்னா என்னடா வாழ்க்கை இது? நான்லாம் ஏதாவது ஒரு சின்னோண்டு விஷயம் பண்ணிட்டாலே அவ்வளோதான், ஜெயிச்சிட்டேன், 2 நாள் ரெஸ்ட் எடுக்க போகிறேன், அவ்வளோதான், என்னை யாராலும் தடுக்க முடியாது. ரொம்ப 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 கஷ்டப்பட்டுருக்கேன். அவ்வளோதான். அண்ணன் பிஸியாக இருப்பேன். அந்த மாதிரி தான் போயிட்டு ஏதாவது ஒன்று சின்னதாக ஒரு சக்ஸஸ்ன்னு வச்சுக்கேன். சரி, ஓகே, இன்றைக்கி இதை முடிக்கணும்னு நினச்சி முடிச்சிட்டேன்னு வச்சிங்களேன். ஏதாவது ஒரு புக்கு முடிக்கணும் அப்படின்னு நினச்சி அன்றைக்கி முடிஞ்சிருச்சுன்னா, இல்லை ஏதாவது ஒரு ஸ்டோரி ரொம்ப நாளாக எழுதிட்டு இருந்த ஒரு ஸ்டோரி ஏதாவது எழுதி முடிச்சிட்டேன்னா, இல்லை ஏதாவது கண்டென்ட் போஸ்ட் பண்ணிட்டேன்னா, அப்போலாம் ஒரு மாதிரி அவ்வளோதான் இன்றைக்கி டே ப்ரொடக்டிவாக முடிச்சிட்டேன், அவ்வளோதான், அடுத்த ஒரு 3 மணி நேரம் ஃபோன் பண்ண போகிறேன், ரெஸ்ட் எடுக்க போகிறேன், அந்த மாதிரி ஆயிடுவேன். ஆனால் இதில் அதை சொல்ல வரல. எனக்கு இதை பார்த்தோன்னே அது ஞாபகம் வந்துச்சு. இதில் என்னன்னா ஸ்மால் விக்ட்ரியை வந்து முடிச்ச கற்று வந்து அதை வந்து நம்ம என்ஜாய் பண்ணிக்கணும். அதை சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நம்மளை பார்த்து நம்மளே ப்ரௌடாக ஃபீல் பண்ணிக்கணும். அது எவ்வளோ சூப்பரான ஒரு ஃபீல். கண்ணாடியை பார்த்து டே செல்லம் சூப்பர்ரா, வேறு லெவல் பண்ணுறடா நீ அப்படின்னு நம்மளை கொஞ்சிக்கணும். அந்த அளவுக்கு வந்து பண்ணணும். அந்த கோட்டை தான் இதில் சொல்லியிருக்காங்க. அண்ட் வி ஷுட் பி ப்ரௌட் ஆஃப் அவர் செல்ஃப். அது எவ்வளோ பெரிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயம் பண்ணால் தான் அப்படிலாம் கிடையாது. சின்னதாக ஒரு விஷயம், தோசையை பிக்காமல் திருப்பி போட்டியா, எஸ், அந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து ஒரு மாதிரி ப்ரௌடாக ஃபீல் பண்ணணும். தப்பே கிடையாது. தட்ஸ் அ குட் திங். எஸ், அகைன் அ பியூட்டிஃபுல் கோட். அதை நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். Sometimes you just have to accept the situation and say it's okay, it happens, it's life. Obviously இந்த இட்ஸ் ஓகேன்றது ஒரு பெரிய மந்திரங்க. என்னெல்லாம் கேட்டால் இட்ஸ் ஓகே நானே அப்படி அடிக்கிட்டேன். பரவாயில்ல எக்ஸ்பெக்டட் தான், அடி தானே, பரவாயில்ல அந்த மாதிரி ஹேப்பன்ஸ், ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் இட்ஸ் ஓகேன்ற விஷயம் வந்து நம்ம அடிக்கடி சொல்லிக்கணும். எஸ், ஏன்னா நிறைய விஷயம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறப்ப நடக்காது. இல்லை நீ உன்னோட ஃபுல் எஃபர்ட்டில் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி அது கிடைக்காது. அப்போ வந்து இட்ஸ் ஓகேன்னு சொல்லி நம்ம மூவ் ஆன் பண்ணுறது தான், வேறு வழி இல்லை. ஆனால் all I can say is something better will happen. So yes, just keep going bro, that's all. Motivation at its peak. Every time you level up, you will lose something, a habit, a friendship, or a version of yourself. It is not a loss, it is you evolving. Bro said a very big thing in just 3 lines.
கரெக்டு தான். இப்போ உங்களை நீங்களே எவால்வ் பண்ண வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக ஏதாவது ஒன்று இப்போ நீங்கள் பண்ணுற இப்போ ஏதோ ஒரு டைமில் ஏதோ நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறத வந்து விட்டுட்டு தான் இந்த ஹேபிட்டை நீங்கள் புதுசாக ட்ரை பண்ண போகிறீங்க உங்களை எவால்வ் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ எண்ட் ஆஃப் த டே பிஃபோர் நீங்கள் பண்ண ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் லூஸ் பண்ண தான் போகிறீங்க. அண்ட் பிஃபோர் அந்த டைமை வேறு இருக்காது நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம், அந்த டைம் இதில் போக போகுது, அதனால் அந்த பாண்டு குறைய போகுது. அது இல்லாமல் இதில் இந்த டைமில் இதை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால அப்போ நீங்கள் பண்ண விஷயத்தில் வர எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகிறதில்ல, இதில் கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைக்க போகுது. ஸோ அதில் இருந்த ஒரு லேர்னிங்கும் அதெல்லாம் போயிடும், இதில் இருக்கிற லேர்னிங் தான் கிடைக்கும். ஸோ அந்த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் புதுசாக எவால்வ் ஆவீங்க. அதனால் வந்து அந்த பாண்டு போகும், நிறைய விஷயங்கள் போகும், நிறையா மூமெண்ட்ஸ் போகும். பட் எவ்ரிதிங் இஸ் ஃபார் த குட், ரைட்? ஏன்னா நீங்கள் முன்னாடி பண்ண விஷயத்தோட இந்த விஷயம் தான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறதுனால தான் நீங்கள் இந்த விஷயத்த பண்ண போகிறீங்க. ஸோ இட்ஸ் ஃபார் த குட் ஒன்லி. இது வந்து கரெக்டு தான். அதனால் வந்து ஏன் மாறும், எல்லோரும் சொல்லுவாங்க மாறிட்டேன்னு, பட் வேறு வழி கிடையாது, ஒன்றும் பண்ண முடியாது. எட் அனதர் கிரேட் கோட். ஆனால் இதெல்லாம் எல்லாம் 3 லைனில் சொல்லிட்டு போயிடுறான் பெரிய பெரிய விஷயங்களை. இதெல்லாம் எல்லாம் நடந்து புரிஞ்சிக்கிறதுக்கே அவ்வளோ நாள் ஆகும். Life is complicated, don't search for answers, because once you find them, life changes the questions. Yes, obviously. And the new questions will again make you search for the answers. Yes. There are so many things happening, we can't do anything, nothing is in our hands, bro. Just go with the flow. நல்லா இங்கிலீஷ் பேசினா வேற லெவலா. Very soon you will smile. இதான் இது வச்சு முடிச்சிருவோம், நல்லா ஹோல்சமாக இருக்குது. Very soon you will smile again and forget the sad moments. God is about to change your story. Yes, hope. Yes, everything happens for a good reason. Everything will happen. Good things will happen. Life will happen. We will happen. Please subscribe happen. அப்படியே போகிற போக்கில் ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணுறா. அவ்வளோதான், விரைவில் சந்திப்போம். Until then, bye bye.